வணக்கம். அதான் அந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் அந்த விவகாரத்துல தான் தற்பொழுது நாடாளுமன்றத்திலும் தொடர்ந்து அவர்கள் சார்பில் பிரச்சனையானது எழுப்பப்பட்டு வருகின்றது. என்றால் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தான் தொடரப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தால் தமிழ்நாட்டில் மத மோதல் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக திமுக தரப்பினர் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் சார்பில் ஏற்கனவே ஒத்திவைப்பு தீர்மானமானது கொடுக்கப்பட்டிருந்தது. திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா ஒரு இதனை கொடுத்திருந்தார். பிரிவினையை தூண்டும் வகையிலும் மதமோதலை தூண்டும் வகையிலும் சில குறிப்பிட்ட கும்பல் தமிழ்நாட்டில் மதக்கலவரம் ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல மக்களவையிலும் இது போன்ற விவாதம் நடத்த கோரி திமுக எம்பி டி.ஆர். பாலு ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் கொடுத்திருந்தார். இது போன்ற தமிழ்நாட்டில் சில குழுக்கள் கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் மக்களவையில் விவாதம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் சார்பில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் அவர்கள் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும், அனைத்து நடவடிக்கைகளையும் ஒத்திவைத்துவிட்டு இந்த வாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்திலும் சற்று முன்னர் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் தமிழக அரசு இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு பிரதிவாதி தரப்பில் அதற்கு மிக ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு நாடகம் ஆடுவதாக உச்சநீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசு இந்த விவகாரத்தில் நாடகமாடி தாங்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்க முறையிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு இதுபோன்ற ஒரு நாடகமாடுகின்றது என்று ராம ரவிக்குமார் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு இன்று காலை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் அவசரமாக இந்த வழக்கை விசாரிப்பது குறித்து உடனடியாக எதுவும் தெரிவிக்கவில்லை. விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என கூறியிருக்கக்கூடிய நீதிபதிகள் எப்போது பட்டியலிடப்படும் என்பது தொடர்பாக தெளிவாக கூறவில்லை. அதன் காரணமாக இந்த வழக்கு எப்பொழுது விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்பது இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் நாடாளுமன்றத்தில் இந்த வாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று திமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நான் குறிப்பிட்டது போல அதற்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தமிழக அரசுடைய நடவடிக்கைகளுக்கு பாஜக தரப்பில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனையானது திமுக தரப்பில் எழுப்பப்பட்டு வருகின்றது. Mr. Balu, I will allow you after question hour. No, this matter is under sub judice. No, Mr. Balu and other member, I will allow you after question hour. No, yeah. Question number 81, Shri Bhajan Lal. क्वेश्चन नंबर 81 सर। माननीय मंत्री जी, माननीय अध्यक्ष महोदय, मैं आपके माध्यम से मंत्री महोदय से पूछना चाहता हूं कि जो कुपोषण कम करने के लिए जो योजनाएं बताई हैं, इनमें पिछले 3 वर्षों में इन दोनों जिलों के अंदर कितनी राशि स्वीकृत हुई और वास्तविक जो खर्च कितना हुआ? क्या सरकार इस बजट को बढ़ाने का प्रस्ताव विचार रखती है क्या? माननीय अध्यक्ष महोदय, माननीय सदस्य ने